வணக்கம். இன்னைக்கு நாம பௌத்தம் பத்தி அதோட ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களை சிம்பிளா பார்க்க போறோம். கௌதம புத்தரோட போதனைகளை மையமா வச்சிருக்கிற இந்த ஆழமான தத்துவத்தோட சாராம்சத்தை அடுத்த கொஞ்ச நேரத்துல நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். ஏன் நாம கஷ்டப்படுறோம்? பிறப்பு, நோய், வயசாகிறது, மரணம், எதையாவது இழக்கிறதுன்னு வாழ்க்கையில கஷ்டங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒன்னா தெரியுது. இந்த கேள்விக்கு தான் பௌத்தம் ஒரு ஆழமான பதில தேடுது. இது ஏதோ பெரிய தத்துவம் மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. புத்தர் என்ன செஞ்சார்னா, ஒரு டாக்டர் ஒரு நோய்க்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளோட நிலைய ஆராய்ஞ்சு நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சார். அததான் 4 பேருண்மைகள்னு சொல்றோம். இதுதான் பௌத்தத்தோட அஸ்திவாரமே. வாங்க அந்த உண்மைகள் என்னன்னு ஒன்னொன்னா பாப்போம். முதல் உண்மை துக்கம். இங்க துக்கம்னா நாம நினைக்கிற மாதிரி வெறும் வலி, சோகம் மட்டும் கிடையாது. அது ஒரு மாதிரியான ஒரு நிறைவில்லாத உணர்வு, ஒரு மன அழுத்தம், வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறதால வர்ற ஒரு கலக்கம். பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வாழ்க்கையில அந்த துக்கம் இருக்குங்கிறத ஏத்துக்கணும். இது ஒரு நெகட்டிவால பார்வை இல்ல, இதுதான் யதார்த்தம்னு அதை நேருக்கு நேரா பாக்குறது. இந்த 4 பேருண்மைகளும் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. 1, கஷ்டம் இருக்கு. 2, அந்த கஷ்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. 3, அந்த காரணத்தை நீக்கிட்டா கஷ்டத்தையும் நீக்கிடலாம். 4, கஷ்டத்தை நீக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கு. இது ஒரு முழுமையான ஆக்ஷன் பிளான் மாதிரி இருக்குல்ல. பிரச்சனை என்ன, காரணம் என்ன, தீர்வு என்ன, அந்த தீர்வுக்கான பாதை என்னன்னு தெளிவா சொல்லுது. சரி, அப்போ கஷ்டத்துக்கு என்னதான் காரணம்? 2வது பேருண்மை சொல்லுது, அதுதான் ஆசை. இங்க ஆசைன்னா சும்மா ஒரு பொருள் மேல வர்ற விருப்பம் மட்டும் கிடையாது. அது ஒரு தீராத பற்று, ஒரு ஏக்கம், எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிற உணர்வு. நம்ம பொருட்கள் மேலயும் சரி, நம்ம கருத்துக்கள் மேலயும் சரி, ஏன் நம்ம மேலேயே வச்சிருக்கிற இந்த ஆழமான பற்றுதான் எல்லா விதமான திருப்தி இல்லாத நிலைக்கும் மூல காரணம். சரி, பிரச்சனைய பார்த்தாச்சு, காரணத்தையும் பார்த்தாச்சு. இப்ப தீர்வுக்கு வருவோம். துன்பத்தை நீக்கிறதுக்கு புத்தர் காட்டின வழிதான் இந்த 8 நெறிமுறைகள் அல்லது எண்வகை வழி. இது வெறும் தியரி கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்றக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி. இந்த 8 வழிகளும் ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டது. இது ஏதோ ஒரு 10 கட்டளைங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இல்ல. நற்காட்சி, அதாவது உலகத்தை உள்ளது உள்ளபடி பார்க்கறதுல இருந்து, நற்கடைப்பிடி, அதாவது இப்ப நடக்கிற இந்த தருணத்துல கவனமா இருக்கிறது வரைக்கும், நம்ம பார்வை, எண்ணம், சொல், செயல்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் சரி செய்யறதுக்கான ஒரு முழுமையான பயிற்சி இது. அடுத்து நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, பௌத்தத்துல கடவுளோட இடம் என்ன? இந்த உலகத்தை யார் உருவாக்குனா? பௌத்தம் சொல்ற பதில் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நிறைய மதங்கள் சொல்லுது இந்த உலகத்தை ஒரு எல்லாம் வல்ல சக்தி உருவாக்குச்சின்னு. ஆனா பௌத்தம் எல்லாத்தையும் உருவாக்குற, கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுள்ங்கிற கான்செப்டை ஏத்துக்கல. அதுக்கு பதிலா அது சார்பிற்தோற்ற கொள்கைன்னு ஒன்னு முன்வைக்குது. அதாவது ஒவ்வொன்னும் இன்னொன்னு சார்ந்துதான் உருவாகுது. காரண காரிய விதிகளின்படிதான் எல்லாமே இயங்குது. இந்த சார்பிற்தோற்ற கொள்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. எப்படின்னா, ஒரு மரம் விதையில இருந்து வருது, அந்த விதை மரத்துல இருந்து வருது. இதே மாதிரிதான் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொன்னும் தனியா இயங்கல, எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. எதுக்குமே தனியான நிரந்தரமான ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு கிடையாது. இந்த சார்பு நிலைய விளக்க வாழ்க்கை சக்கரம்னு ஒரு 12 சங்கிலி தொடர் பத்தி சொல்லப்படுது. இது யதார்த்தத்தை பத்தின அறியாமையில ஆரம்பிச்சு அது எப்படி நம்மளோட செயல், உணர்வு, ஆசை, பற்றுன்னு ஒன்னொன்னா கொண்டு போகுதுன்னு காட்டுது. இந்த சங்கிலி தொடரோட கடைசி கண்ணிகள் தான் பிறப்பும் துன்பமும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சுழற்சியோட ஆரம்ப புள்ளி அறியாமை. அந்த அறியாமைய ஞானத்தால நீக்கும் போது இந்த துன்ப சங்கிலிய உடைக்க முடியும். அப்போ புத்தர் யாரு? புத்தர் ஒரு கடவுள் இல்ல, அவர் ஞானம் அடைஞ்ச, விடுதலை அடைஞ்ச ஒரு மனிதர். பௌத்தர்கள் அவரை கும்பிடுறதில்ல, ஆனா அவர் காட்டின பாதைக்காக அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அவர் ஒரு வழிகாட்டி, ஒரு டீச்சர் மாதிரி. சரி, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல இது எந்த அளவுக்கு பொருந்தும்? இதோட தாக்கம் என்னவா இருக்கு? உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 35 கோடிக்கும் அதிகமான மக்கள் பௌத்தத்தை பின்பற்றாங்க. சொல்லப்போனா இது உலகத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு வர்ற சமயங்கள்ல ஒன்னாகவும் பார்க்கப்படுது. இதோட எளிமையும் நடைமுறைக்கு ஏத்த போதனைகளும் நிறைய பேரை இருக்குது. பௌத்தத்திலேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. உதாரணமா தேரவாதம் தென்கிழக்கு ஆசியா, இலங்கையில பின்பற்றப்படுது. மகாயானம் சீனா, ஜப்பான் மாதிரி கிழக்கு ஆசிய நாடுகள்ல பரவியிருக்கு. வஜ்ரயானம்
திபெத் மங்கோலிய பகுதிகள்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அடிப்படை கொள்கைகள் ஒண்ணா இருந்தாலும் வழிமுறைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்க தலாய் லாமாவோட மேற்கோள் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவியல் ஆய்வுகள் பௌத்தத்தோட சில கூற்றுகளை தப்புன்னு நிரூபிச்சா நாம அறிவியலோட முடிவுகளை ஏத்துக்கிட்டு அந்த கூற்றுகளை விட்டுடணும். இது பௌத்தம் கண்மூடித்தனமான நம்பிக்கையை விட கேள்வி கேட்கறதுக்கும் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு காட்டுது. பௌத்தம்ங்கிறது ஒரு தனிய மனுஷனோட விடுதலைக்கான பாதை மட்டும் இல்ல, அது ஒரு சமூக விடுதலைக்கான கருவியாவும் பார்க்கப்படுது. பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை ஏத்துக்காத பௌத்தத்தோட சமத்துவ கொள்கை டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருந்துச்சு. சாதிய கட்டமைப்பிலிருந்து விடுபட தலித் மக்களுக்கு இது ஒரு சிறந்த மாற்று வழி அப்படின்னு அவர் வாதிட்டார். அவரோட தலைமையில லட்சக்கணக்கான மக்கள் பௌத்தத்தை ஏத்துக்கிட்டது இந்தியா சமூக வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை. கடைசி இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். துன்பம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அதை நீக்க ஒரு வழியும் இருக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லுது. அப்படி துன்பத்துல இருந்து விடுபடுற ஒரு பாதை உங்க கையில கிடைச்சா அதை பத்தி ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க.